ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார். அவருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின சந்ததியாகிய ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கை பலியிடும்படி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார். இவரும் தயங்காமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலியிடப் போகிறார். அப்ப ஆண்டவரை தடுத்து நிறுத்துகிறார். அந்த விசுவாசம் அங்கே டெஸ்ட் பண்ணப்படுது. ஆனால் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். நாம் நம்முடைய கண்களால் காண்கிறவைகளை அல்ல, காணாததை நம்புகிறது தான் விசுவாசம். இஸ்ரவேல் மக்களின் யாத்திரையில் முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை. ஆனால் அந்த செங்கடலிலும் வழி திறந்தது. மோசே கர்த்தரை விசுவாசித்தார். அதுதான் விசுவாசம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்னி சூளையில அவங்கள போட்ட போதும் அந்த இடத்துல கர்த்தரை மறுதலிக்கவில்லை. அதுதான் விசுவாசம். ஆனால் கர்த்தரே இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். சூழ்நிலைகளை நம்ம பார்த்து அவிசுவாசமாய் பயந்து போயிருக்க வேண்டிய தேவையே இல்லை. நம் கூட இருக்கிறவர் இந்த உலகத்தையே ஜெயித்தவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறுவோம். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.